கைபேசியிலே தமிழ் அடிக்க தெரியாமல் ஆனால் தமிழ் பாஷையை ஆங்கில எழுத்துக்கள் அடிக்கிறா பாருங்க, அதை படிக்கிறதுக்குள்ள போர்னு இருக்கும். இவா எதுக்குத்தான் அனுப்பிச்சாலோ இத்தையும் கொன்று அத்தையும் கொன்று அந்தந்த பாஷையை வாழவான்னு விடலாம். நானும் கெட்டு பாஷையும் கெடுக்கணுமா? மொழி தெரிஞ்சுக்கணும்னா நன்னா தெரிஞ்சுக்கணும். சண்டை 10 மொழி தெரிஞ்சுங்க, தாராளமாக வரும். சின்ன குழந்தையா இருக்கிறச்சே வேணா 2 மொழிகள் தான் வரணும். குழந்தையா இருக்கிறச்சே பல மொழிகள் சொல்லியே கொடுக்கக்கூடாது. அது நம்ம தாய்மொழி ஏதவோ அப்பா அம்மா இத்தை சாப்பிட்டியா அத்தை சாப்பிட்டியா இது வேணும் அது வேணும்னு ஒரே பாஷையில் கற்றுக் கொடுக்கணும். அப்போ போய் எனக்கு 4 பாஷை தெரியுங்கிறதுக்காக குழந்தைகிட்ட 4 சொன்னோம். அதுகளை பொறுத்த வரைக்கும் அந்த பாஷை இல்லை, வெவ்வேறு சொல்லு. அது எதையோ நினச்சின்னு எத்தையோ புரிஞ்சுன்னு போடும். உன்னை முதல்ல ஒழுங்காக சொல்லி கொடுத்துருவோன்னா புரிஞ்சு போடும். தனக்கு வேண்டியது என்னன்னு சொல்ல ஆரம்பித்த பிற்பாடு நீங்கள் எத்தனை வேணா சொல்லிக் கொடுங்க. ஆனால் மொழிக்கு ஓஹோன்னு சத்தமாக இருக்கு. இத்தை படிக்கலாமா அத்தை படிக்கலாமா, இந்த மொழி கூடுமா, இது பாரதத்தினுடைய பாஷையா இல்லையா, சத்தமே இல்லாமல் எங்கேருந்தோ ஒரு ஆங்கிலம் வந்து நம்முடைய உள்ளும் பொறுமும் நரசிம்ம பெருமானை போல வியாபித்து எங்கேயுமே பாக்கி இல்லாத தூக்கின்னு போயாச்சு. இதுக்கு மேலே பாரத தேசத்தினுடைய கேரளத்து கர்நாடக சகிக்கலாமா வேண்டாமா, கன்னடமா ஹிந்தியா சம்ஸ்கிருதமா இருந்தா போட்டுண்டே இருக்க வேண்டியதான். நமக்குள்ள சண்டை போடணுன்னா யாரோ ஒருத்தர் எடுத்துன்னு போயிடுவார், போயாச்சு.